ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா குறிப்பிடுறாங்க, இந்த ரஹபா ரஹபா அச்சம் ஆர்வம் இந்த ரெண்டுத்திற்கும் மத்தியில அல்லாஹ்வுடைய தொடர்பு ஒரு முஸ்லிமிடம் இருக்கணும், ஒரு முஃமினிடம் இருக்கணும். இதுல ஒன்னோடு ஒன்று பிணைந்து இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். உதாரணத்துக்கு இபாதத்து செய்யும் போது அதுல உற்சாகம் இருக்கணும், அதிகமா உற்சாகம் ஏற்படணும். ஏன்னு கேட்டா இந்த இபாதத்தை, இந்த தொழுகையை, இந்த நோன்பை, நம்ம ஓதக்கூடிய குர்ஆனுடைய அமலை இது அல்லாஹ் கபூல் செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம். அப்போ அதுல எதிர்பார்ப்பு இது அதிகமாக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் அப்படின்னா அதிலிருந்து உடனே விலகுவதில் நமக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி நினைப்பு வரணும், பயம் வரணும், அதில் தப்பித்தரணும் அப்படிங்கிற அந்த நிலை, அந்த தன்மை நம்மிட அதிகமாக இருக்கணும். அப்போ ரெண்டுத்துக்கும் எந்த இடத்துல எந்த தன்மை அதிகமாக இருக்கணும்னு இருக்குல்ல. அதோட நம்முடைய சலஃப், நம்முடைய முன் சென்ற அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தருக்கு நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோய் காலத்தில் அல்லாஹ்விடம் அவரிடம் ஆர்வம் அதிகமாக இருக்கணுமா. எதுக்குன்னா அல்லாஹ் தன்னுடைய நோயின் காரணமாக தன்னை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளால் தனக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம், எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கும்போது, நல்ல நிலையில் இருக்கும்போது அச்சம் இருக்க வேண்டும், அதான் ரஹபா இருக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம், இதில் அல்லாஹ்விடம் நாம் அவனுக்கு மாறு செய்தோம்னா, ஏன்னா நோயாளியை விட ஆரோக்கியமாக இருக்கிறவர் தான் அதிகமாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்வார். ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கிறவர் அப்போ ரொம்ப உற்சாகமாக இருப்பார். அந்த உற்சாகமான நேரத்தில் அவர் அலட்சியமாக இருந்தார்னா, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் இருந்தார்னா பாவங்களில் விழுந்துருவார். ஆகவே இந்த ரெண்டு தன்மையில் எந்த தன்மை எந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அப்போது ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி பயம் இருக்கணும், ஏன்னா பாவங்களை செய்திடக்கூடாது. நோயாளியாக இருக்கிறப்ப அல்லாஹ் தன்னை மன்னிக்க வேண்டும், தனக்கு உதவ வேண்டும், தனக்கு நிவாரணம் தர வேண்டுங்கிற எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஆக இந்த மாதிரி ஒரு தன்மை ஒரு முஃமினிடம் இருக்கணும். இன்னொரு பக்கம் ஒரு நோயாளி பலவீனமான நிலையில் இருக்கிறார், அப்போ அவருக்கு மனசில் சோர்வு இருக்கும், மனசு உடைஞ்சு போயிருப்பார், தன்னால் பல விஷயங்களை செய்ய முடியலன்னு நினைப்பில் இருப்பார். தன்னுடைய தவணை, அவருக்கு மரணம் கூட நெருங்கி இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவர் இந்த நோயாளி இருக்கிறவர் அல்லாஹ்விடம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும், தன்னை அல்லாஹ் மன்னிப்பான், தனக்கு நிவாரணம் கொடுப்பான் அப்படிங்கிற நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அப்போ அந்த ஆர்வம் இருந்தால் தான் அந்த நல்ல எண்ணம் வரும். ஆரோக்கியமாக இருக்கிறவர் அவர் பொதுவாகவே உற்சாகமாக இருப்பார். அப்போ அந்த நேரத்தில் அவர் நீண்ட காலம் அதிகமான காலம் வாழணுங்கிற ஆசை உள்ளவராக இருப்பார். இதனால் அந்த மனிதர் பாவங்களுக்கு துணிந்து செய்யக்கூடியவராக இருக்கலாம், தீமைகளை அத்துமீறலான விஷயங்களை அதை பற்றி பொருட்டு இல்லாமல் செய்யலாம். இப்படிப்பட்ட நிலை இருக்கிறப்ப அவர்கிட்ட என்ன இருக்க வேண்டும்? ஆரோக்கியமாக இருக்கும்போது பயம் இருக்க வேண்டும், ரஹபா இருக்கணும். ஆகவே தான் நம்முடைய சலஃப் சொன்னாங்க, நோயாளியாக இருக்கும்போது ரஹபா அதிகமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்கும்போது ரஹபா அது அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்போது சில அறிஞர்கள் சொன்னாங்க, இது ரெண்டு சமமாக எப்போது இருந்து கொண்டே இருக்கணும் ஒரு மனிதனிடம். ஏன்னு கேட்டால் ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் ஆர்வம் காட்டும்போது அந்த ஆர்வம் காட்டுற நேரத்தில் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி, அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாவங்களுக்கு தண்டிப்பாங்கிறத பற்றி எதையும் பொருட்படுத்தாமல் அச்சம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. சரியா? இதுவும் அந்த தன்மையும் இருக்கணும். அதே மாதிரி பயமும் அவருக்கு இருக்கணும். ஏன்னா அந்த பயம் ஒரே அடியாக அவர் அல்லாஹ்வின் பக்கம் நிராசை அடைஞ்சு நம்பிக்கை இழந்து அல்லாஹ் தன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு அவரை தன்னை தள்ளிடக்கூடாது. ஆகவே ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே சமமாக இருக்கணும். சில சமயங்களில் சில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள், சில தன்மைகள் கூடுதலாக இருக்கணும். ஒரே அடியாக ஒருத்தர் அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான், அழிச்சிருவான், என்னை விடவே மாட்டான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் காரணமாக, அவர் ஒரே அடியாக பயத்தின் காரணமாக அவர் அல்லாஹ் மீது நிராசை அடைஞ்சிடக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது, அல்லாஹ் மன்னிப்பாங்கிற அந்த தன்மையை இல்லாமல் போயிடக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் இதுவும் இருக்கணும். எது? அல்லாஹ் தன்னை மன்னிப்பான், அவன்கிட்ட ஆர்வம் காட்டணும், என்ன அந்த இடத்துல ரஹபா இருக்கணும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும், ஆகவே தான் சில அறிஞர்கள் சொன்னால் இது ஒரு முஃமினுடைய ரெண்டு ரெக்கைகள் போல. அதாவது ஒரு பறவைக்கு ரெக்கைகள் எப்படி
ரெண்டு சமமாக அதுக்கு தேவையான நேரத்தில் அது மேலே இறங்க அந்த பறவை மேல் நோக்கி பறக்கவும் தேவையான இடத்துல நிற்கவும் உதவுதோ, அதுபோல் ரஹபாங்கிறதும் ரெண்டும் ஒரு முஃமினுடைய இபாதத்துகளுடைய உள்ளத்தில் சமமாக ஒரு பறவையின் ரெக்கைகளை போல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா அழிவு. ஒரேடியாக ஒரு மனிதன் ஆர்வம் மட்டும்தான் இருக்குது அல்லாஹ்விடம், அச்சமே இல்லைன்னு வைங்க, அவன் எதை வேணாலும் துணிந்து கூட செய்வான். ஏன்னா அவன் தண்டனை பற்றிய பயம் இல்லாமல் இருக்கிறான், நரகத்தை பற்றி பயம் இல்லாமல் இருக்கிறான், அவன் எதை வேணாலும் துணிந்து செய்வான். இன்னொரு மனிதன் ஆர்வமே இல்லை, பயம் மட்டும்தான் இருக்குன்னு வைங்க, அவன் அந்த பயத்தின் காரணமாக அல்லாஹ் விட்டு விரண்டு ஓடிடுவான். அதாவது அல்லாஹ் வெறுத்துருவான், அல்லது அல்லாஹ் மீதான அந்த பயத்தில் அவன் அல்லாஹ் தன்னை மன்னிக்கவே மாட்டாங்கிற நம்பிக்கை இழந்து போயிடுவான், தான் செய்த பாவங்கள் கூட மன்னிப்பு கேட்காம ஆயிடுவான். ஆகவேதான் இந்த ரெண்டு தன்மையும், அதாவது ரஹபா ஆர்வம், அச்சம், இந்த ரெண்டுமே சமமாக இருக்க வேண்டும். இதே நிலையில் அல்லாஹ்வுக்கு முன்பு பணிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறதா குஷூ, உள்ளச்சத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பாடத்தில் குறிப்பிடுறாங்க.